வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்பி கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி சாப்டர் 1. இந்த கிழவி வீட்டிலேருந்து டோர் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கிழவிகிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணுங்க இந்த தடவை. ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் போனஸ் லைஃப் அதெல்லாம் தேவையில்லைங்க. கண்டினியூ. லோடிங். டே 1. பொறுமையாக எழுந்துப்போம். சரி, அப்படியே பொறுமையாக எழுந்துப்போம். இப்போ அப்படியே கதவை திறந்து இந்த கக்கூஸில் எதாக இருக்கான்னு பார்ப்போம். நாரி போய் கிடக்குது. இந்த கக்கூஸில் எப்படி தான் இந்த கேள்வி வாழ்தோ? ஐயோ வருதுங்க. கக்கூஸ் சுற்றி பேசினாலே கேள்வி வருதுங்க. ஐயோ கேள்வி, இது சைடு சுற்றி விட்ருவோம். வா 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 வா, நான் இங்கே தான் இருப்பேன், வந்து அடி வா. இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா சூனியம் தான் பிடிக்கும். பீஸ் ஆஃப் பிரிண்டிங்லாம் தேவையில்லை. என்னடா ஒன்றுமே இல்லை. பேர்த் சீட் இருக்குங்க. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏய், உன்ன மாதிரியே ஒரு காக்கா வளர்த்து வச்சிருப்பியே, அதுக்கு தானே. சரி, இப்படி அடியில் குதிச்சு போடுவாங்க. இது புது கற்றுக்கிட்டேங்க நான் தான். சும்மா இப்படி விளையாடிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி போகலான்னு. இந்த சைடு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. என்னது, நான் இப்போ வந்து இந்த ஷார்ட் கன் பாட்டு எடுத்துடலாம். கேள்வி எந்த சைடு இருக்கா? என்னங்க கவனிக்கல. சரி, அப்படியே கீழே போயிடும். மணி கேட்டு வந்துடுவா. அப்படியே கீழே போயிட்டு இந்த ஷார்ட் கன்னை வச்சுட்டு இந்த ஷார்ட் கன் பாட்டு எல்லாமே கிடைக்கட்டுமே. கிழவி வாயை சுட்டு பொசுக்காம விட மாட்டேன். இந்த காயெல்லாம் கிட்ட காரை நீனே ஓட்டிக்கோ. இந்த காரெல்லாம் நான் ஓட்ட போகிறதில்ல. மேலே போகலாமா வேணாமா? சரி, இந்த சைடு இது வயர் இருக்குள்ள, கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடு சத்தம் கேட்டு வந்துடும் அது. அதனால் நம்ம இந்த சைடு போயிடலாம். ட்ராப் பண்ணலாம். ஐயோ சத்தம் வரலையே. ட்ராப் பண்ணலாம். ஐயோ சத்தம் வரலையே. சரி, இங்கே ட்ராப் பண்ணிடலாம். சத்தம் வந்துடுச்சு. கிழவி இந்த சைடு வரும் லூஸு மாதிரி. அங்கே சத்தம் போட்டு இங்கே வரும். இந்த சைடு சத்தம் போட்டால் அந்த சைடு வரும். பைத்தியம் அது. அதனால் இந்த சைடு போய் அந்த வயரை கட் பண்ணி விட்டுடலாம். போயிடுச்சுங்க. இப்போ போய் வயரை கட் பண்ணி விட்டுடலாம். ஐயோ மணி சத்தம் கேட்டுருச்சு. கதவு சத்திட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். அப்படியே கீழே குனிஞ்சு போட்டுற வேண்டியதான். சத்தம் கேட்கல. இப்போ இதை திறக்கிறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும்ல. அதனால் இப்போ இந்த சைடு போவோம். இந்த சைடு கிழவி வந்திருப்பாளோ? ஆமாம், இந்த சைடு மணி சத்தம் போட்டோம்ல, அதனால கிழவி வந்திருப்பா. நம்ம இந்த சைடே போயிடுவோம். இந்த சைடே போயிடுவோம். ம் ம் கிழவி ட்ராப் போட்டாங்க. சத்தம் கேட்டுருச்சு. அப்படியே மேலே போயிட வேண்டியதான். மேலே போனால் இந்த சைடு கதவுல போடு ஷார்ட் கன் செகண்ட் பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு போடு, கோடு பேட்லாக்கு கோடு, டோர் எஸ்கேப்புக்கு சம்மந்தமாக எல்லாமே கிடைக்குது. இந்த கேள்வியை போட்டு தள்ளிட்டு டோர் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே இருக்கு ஷார்ட் கன்னு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் கிடைக்கட்டுமே. கிழவிக்கு இருக்கு கச்சேரி. இன்சைடு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, இந்த கிறுக்கு நோட்லாம் படிக்க முடியாது, டைமே இல்லை. இந்த சைடு எதுவும் இல்லை. ஸ்க்ரூ டிரைவர் வேணும். எப்படி போகலாம், என்ன பண்ணலாம்? இது வச்சு எதாவது பண்ண முடியுமா? இந்த சைடு சத்தம் போட்டு கூப்பிடலாமா? ஐயோ, அந்த படிக்கட்டில் போடணுமா அது? அவ்வளோதான் வந்து. இப்படி வந்துடும் கிழவி. நம்ம இப்படி பிளையர் எடுத்துகிட்டு, ஐயோ தெரியாமல் இந்த சைடு போடணும். சரி, நம்ம இந்த சைடு போயிடலாம். அந்த சைடு கூப்பிட்டு அந்த சைடு வந்துடுவா. இந்த சைடே போயிடலாம். கரெக்டாக போகிறாங்க. பாடி ஜஸ்ட் மிஸ்ரா. சரி, கோடு இருக்குது. பேட்லாக் கோடு. பேட்லாக் போயிட்டாங்க. பேட்லாக் கோடு எடுத்துகிட்டு இங்கே சத்தம் போட்டு நம்ம போயிடலாம். இந்த சைடு வரும் பைத்தியம். அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அந்த பேட்லாக்கு திறந்துடலாம். தரடா, அவ்வளோதான். பேட்லாக்கு திறந்தாச்சுங்க. இந்த சைடு இப்போ சத்தம் வந்துருக்கும், அதனால் வந்துடும் கேள்வி.
இப்போ நம்ம மறுபடியும் இங்கே இந்த சைடு போயிட்டு இந்த சைடு ஏதாவது இருக்கா? சரி, மேலே போய் பார்ப்போம். புக் இருக்குங்க. ட்ராவில் ஒன்றும் இல்லை. இந்த சைடு இதில் டெடிபர்கிட்ட இந்த டெடிபர் எடுத்ததுக்கு தான் போன தடவை நிறைய அனுபவிச்சிட்டேன். சரி போவோம் எப்படி. சரி, இந்த ட்ராப் மீதிக்காமல் போனோம். அது கழிவு சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்து போனோம். இப்படி வருவாளோ? ஷாட்கன் பாட்டுங்க போடுங்க. இந்த கிழவியை சுட்டு தள்ளிட்டு தான் மறுவேலை. அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் அந்த கார் கீழே இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்டில் போய் ஷாட்கனை வச்சேன். அவ்வளோதான், கிழவி கதை முடிஞ்சது. சரி, என்ன பண்ணலான்னா இந்த சைடு சத்தம் போட்டுடலாம். ஓகே, நம்ம இப்படி போகலாம். ஓகே, நின்றுடலாம். ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம வந்துடுச்சு. சத்தம் போட்டான் எப்படி இருந்தாலும் கீழே. ஷாட்கனை வச்சு பொசிக்கிற வணி தான். என் கேள்வி வா, டக்குன்னு வா. என்ன பண்ணுற என் கேள்வி? ஏதாவது ஒன்றாட்ட வந்துடுவில்ல? ஐயோ வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், வந்தோடனே டொப் தான். வா 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 வாங்கு. இன்னொரு இதுக்கு ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். 1.5 நிமிஷமா 2.5 நிமிஷமான்னு தெரியலையே. பாரு, அப்படியே இப்போ ஸ்கேட்டிங் அடிச்சுட்டு போகிறேன். கேள்வி ஸ்கேட்டிங். இந்த சைடை இதை சுட்டுடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர். அவ்வளோதான், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அங்கே இது இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அங்கே எது இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இருக்கும் அங்கே பேட்லாக் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கெஸ்ஸு தானேங்க. கெஸ்ஸு தான் வாழ்க்கை, என்ன பண்ணுறது. ஓ போடுங்க, பேட்லாக் கீ தாங்க இருக்குது. பக்கா மாசுங்க. சரி, இந்த பேட்லாக் கீ வந்து இது எப்படி இருந்தாலும் தேவைப்படும். லாக்கை திறந்து விட்டுடலாம். பேட்லாக்கை நான் இங்கே இருக்கே. அவ்வளோதான். இது இன்னொரு இதை திறக்கிறதுக்கு நமக்கு வந்து இது வேணும், ஹேமரு. அதை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். புக்கு இருக்குங்க. ஏஞ்சல் யூனிட்டை வச்சிடலாமா? சரி, ஷாட்கன் இங்கே போடலாம். சரி, வச்சுட்டு வந்துடலாம் போய். அங்கே அந்த கேள்வி மாதிரி இருக்குமே, மேலே ஒன்று தொங்க போட்டிருப்பாங்களே, இந்த கேள்வியோட அக்கா மாதிரி இருக்குமே, அவள் தான் ஏஞ்சலினாங்க. அவகிட்ட போய் வச்சுட்டு வந்தால் தான் இந்த கீழே ஸ்பைடர் கீன்னு ஒன்று போட்டு போகும். அதை வச்சு கீழே ஒரு இது இருக்கும், அங்கே போக முடியும். அவ்வளோதாங்க. ஐயோ, பைத்தியம் ஆயிடுச்சுங்க. வந்துடுச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க இங்கே. சரி, மேலே போய் பார்க்கலாமா? மேலே போய் பார்க்கலாம். இந்த சைடு இங்கே இங்கே ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ, கழிவு வந்துடுச்சுங்க. கதவு சாத்துறா. ஐயோ, ஓடு 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 ஓடு. அப்படியே கீழே இறங்கிது. அவ்வளோதான், கீழே குச்சி. இந்த சைடு தான் பின்னாடி போன தடவை இது பண்ணதுப்பா புட்டுக்கிட்டு போச்சு. ஐயா, இந்த சூனியக்கார பொம்மைலாம், அதாவது சூனியக்கார பெயிண்டிங்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கேயே நின்றுட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துரு. நான் அப்படியே கீழே போகிறேன். அவ்வளோதான், அப்படியே கீழே இருங்க. அவ்வளோதான், கீழே போயிடுச்சு. நான் போன தடவை மாதிரி கீழே வச்சிடணும்னு நினச்சியா? அதெல்லாம் குதிக்க மாட்டேன், கவலைப்படாது. உன்னை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்ப்பேன். போ, அப்படியே கக்கூஸ்குள்ளே பூட்டிக்கோ. என்னங்க? ஐயோ, இதுதாங்க ஸ்பைடர் கீயை போட்டு போகும் இது. சரி, பார்ப்போம். இப்படி போவோம். இப்படி போயிட்டு தள்ளி விட்டு அப்படியே இப்படி வருவோம். கீழே போகலாம். கீழே போயிட்டு இங்கே கட்டிங் ப்ளையர்ஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எதாவது கட் பண்ண முடியுமா? எதாவது யூஸ் ஆகுது, தேவையில்லைங்க. சரிங்க, சரி, சத்தம் போட்டு எப்படி இருந்தாலும் போயிடலாம். சரி, இப்படி வந்தால் இங்கேயும் எதுவும் இல்லைல்ல. சரி, எதாக இருக்கான்னு பார்க்கலாம். கேள்வி அந்த சைடு போயிருக்கோம், அதனால் நம்ம இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ஸ்பைடர் கீ வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வந்துருச்சுங்க. இது பேர் தான் ஸ்பைடர் கீ. இதை எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு அந்த லிவிங் ரூமில் ஒன்று கீழே இது மாதிரி இருக்கும்.
பங்கர் மாதிரி இருக்கும், ஒரு டோர், பங்கர் டோர் மாதிரி இருக்கும், அங்கே போய் திறக்கணும். இங்கே சத்தம் போட்டு போகலாம். அப்போ அப்படியே கீழே இங்கே வந்துடும் கழுவி. நம்ம அப்படியே லிவிங் ரூம் கூடிடலாம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. அப்படியே கீழே போட்டு அப்படியே குதிச்சிட வேண்டியதான். ஷார்ட்கன் எடுத்துக்கலாம் இதுக்கோ சேஃப்டிக்கு. எடுறா. எடுத்தாச்சு. அப்பா டீ காலையிலே வாங்கினான்டா. அப்படியே குதி. அவன் மறுபடியும் வாங்கினான். அப்படியே குதி. குதிக்க முடியாதுல்ல, துணி குனிஞ்சு. இங்கே தாங்க ஒரு பைத்தியம் ஓடிடுச்சுங்க. இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கே இங்கே வந்து நமக்கு வந்து இது தேவையில்ல. நம்ம இது சியூர் எஸ்கேப்புங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எங்கே இருக்குன்னு தெரியலையா அது. ஐயோ பார்த்துச்சுங்க. ஐயோ இந்த 2 பாக்ஸில் அந்த நம்பர் வேறு நான் பார்க்க மறந்துட்டேங்க. ஐயோ என்ன பாக்ஸு, தப்பானது எடுத்தால் வேறு வெடிச்சிருங்க. என்ன பாக்ஸ் எடுக்கலாங்க. சரி கீழே போய் அந்த நம்பரை பார்த்துட்டு வருவாங்க. நம்பர் பார்த்துட்டு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னு சொல்லி நான் கேள்வி தரடா. இவளை சுட்டு பொசுக்காம நீ விட மாட்டேன் பாடுற. சுட்டு பொசுக்குனாலே போயிடும் அது. ஷூட் பண்ணிடலாமா? சுட்ரா. அவ்வளோதான். செத்து போச்சு. ஐயோ வருது. ஐயோ கொடுத்துருச்சுங்க. ஐயோ என்ன தண்டி வாய் அப்படியே முழுங்கிடுச்சுங்க. ஏய், மேலே போனால் ஒரு சிலந்தி, கீழே போனால் ஒரு சிலந்தி வச்சிருப்பியா கேள்வி? சரியான உஷார் கிழவியாக இருக்கும் போல இருக்கு. சிலந்தியாக வச்சிருக்கு. அது குட்டி சிலந்தி, இது பெரிய சிலந்தி. அது கடிச்சு செத்து போனோம், இது சாப்பிட்டு செத்து போனோம். என்ன கொடுமை சார் இது. ஐயோ எடுத்தோடனே இது வருதுங்க. ஏன்டி சாவடிக்கிறேன்? அடியிலே பூந்து போயிடுறேன். உன்னால் குனிய முடியாதுல. அப்ப என்ன நீ ஒன்னும் ஈவில் நான் இல்லைல்ல குனிஞ்சு வர்றதுக்கு. அந்த கேள்விதான் குனிஞ்சு சாவடிக்கும். அப்பா அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நடைய கட்டுப்போ. அவ்வளோதான். நல்லா சிரி பைத்தியம் மாதிரி. மண்டையில் இருக்கிற சொட்டைக்கும் ஐயோ வந்துருச்சுங்க. ஒரு சொட்டைன்னு சொன்னால் மட்டும் வந்துடும். ஏங்க எத்தனை தடவை விழுந்து காலை உடைய போகிறான்னு தெரியலையே. இதே போயிடலாம். சாக்கடை. ஆனால் கேள்வி பாத்ரூம்க்கு இந்த இடமே பரவாயில்ல. இப்படியே மேலே போயிடலாம். காக்கா இருக்குங்க இங்க. ஐயோ அந்த ஏஞ்சலினா ஃபோட்டோ. சத்தம் போட்டாங்க. இந்த சைடு வந்துடுங்க கிழவி. ட்ரால தான் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை. என்ன பண்ணலாம், அப்படியே கீழே போயிட்டு இங்கே சத்தம் போட்டு நம்ம அப்படி போயிடலாம். அப்படி சத்தம் போட்டு பக்கா அப்படி போயிடலாம். இப்படி போயிட்டு இங்கே கதவை திறந்தா கிழவி இல்லை. மறுபடியும் விழாம். ஏண்டா உனக்கெல்லாம் காலே உடையாதாடா? கால் என்ன இரும்பில் செஞ்சுருக்காரா? எத்தனை தடவை விழுந்தாலும் கால் வலிக்காதாடா உனக்கெல்லாம்? அப்படியே குனிஞ்சிருவேன். ஐயோ இந்த கர்மாந்திரத்துக்கு தான் மறுபடியும் போகணுமே. எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது வேற சத்தம் கேட்குது பக்கத்துலேயே. இங்கே குட்டி சிலந்தி சவுத்தில் ஓடிட்டு போயிரு. நமக்கு இந்த சைடு எந்த சைடு இருக்கும்? அது கன் இருக்குங்க இங்கே. சரி கன்னை எடுத்துட்டு நம்ம அப்படியே எஸ் ஆகிடுவோம். ஐயோ மறுபடியும் போக முடியாதுல்ல மேலே? மேலே மறுபடியும் போக முடியாது. சரி நம்ம இப்படி இந்த சைடு ஓகே. 2 இதான் அந்த நம்பருங்க. சரி இதை அப்படியே போட்டுருவோம். அது முன்னாடி இங்கே வந்து அந்த
இதாக இருக்கான் வெப்பன் கீங்க. ஆனால் இது இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி எடுத்து கிழவி வரும்னு நினைக்கிறேன். அதனால் எடுத்து ஷூட் பண்ணி விட்டுறலாம். ஏங்க சாரிங்க, கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வருதுங்க கிழவி வருதுங்க, கிழவி வருதுங்க. ஐயோ வந்துடுச்சுங்க. போடு சாவு சரிங்க. அப்படியே சவுத்துலேயே மாட்டிக்கோ. பாரு கை மாட்டிக்கிச்சு சவுத்துலேயே. என்னதான் கிழவியோ இது தெரில. கிழவி நீலாம் தூங்கவே மாட்டியா? வயசாச்சுல போய் தூங்கு கொஞ்ச நேரம். இங்கே வந்து எங்கள் உயிர் வாங்கிட்டு உட்காந்துருக்கு. இங்கேயும் அந்த இதை எடுத்தாச்சுல. இப்போ என்ன பண்ணுறது? இது ஷார்ட் கன் வச்சு என்னங்க பண்ணுறது? இதை வச்சு என்ன பண்ணலாம்? சரி இந்த சைடு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த சைடு நான் போன மாதிரி ஞாபகம் இல்லை. போகல நான் இந்த சைடு. கேஸ் சிலிண்டர் இருக்குங்க, ஆனால் இது தேவைப்படாது. கார் எஸ்கேப்பு தான் தேவைப்படும். மறுபடியும் சாக்கடையிலே குதிச்சிட்டேன். அப்படியே கீழே இறங்கு, அப்படியே கீழே குதிச்சு போயிடலாம். கீழே குனிஞ்சு எப்படி போகலாம்? இந்த சைடு அந்த இது இருக்குங்க, அதை போய் ஷூட் பண்ணலாம். அதான் இதுதான் டோர் லாக்கை ஷூட் பண்ணிடலாம். போடு அவ்வளோதான். இந்த சைடு என்ன இருக்குது? ஹேமரு போடு. வேறு லெவலு. போய் மேலே போய் அந்த உடச்ச ஹேமரு பிளாங்க் வச்சு விட்டுறலாம். பக்காங்க பக்கா. இந்த சைடு எதாவது இருக்கா? பிளாங்க் தேவைப்படுது. மீட்டா? ஸ்பெஷல் கீ வேணும் அதுக்கு. மீட்டு வேணாம். சரி நம்ம அப்படியே மேலே போகலாம். கிழவி எழுந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி சத்தம் போட்டு எதுக்கும் இந்த சைடு சத்தம் போட்டுடுறேன், அப்புறம் போயிடலாம். இங்கே வந்து இங்கே எதுவும் இல்லைல்ல. சரி நம்ம மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அநேகமாக போகலாமா வேணாமா? சரி போகலாம். இந்த சைடு கதவை உடச்சி விட்டுடலாமா? உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கிழவி எங்கே இருக்கா? கிழவி வர மாதிரியே சத்தம் கேட்குது, ஆனால் கிழவியை காணோம். சரி நம்ம மேலே போயிடலாம். ஐயோ ஐயோ என்னங்க இப்படி வருதுங்க? ஐயோ என்னங்க சர்ப்ரைஸாக வருது. சனியா கக்கூஸ்லேருந்து வருது. கேள்வி இப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது. இந்த சைடு போயிட்டு கதவை சாத்திடலாம். ஐயோ இந்த சைடு இல்லைங்க, மாற்றி மாற்றி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு போயிட்டு உடச்சி விட்டுருணும். அதான் இந்த சைடு உடச்சி விட்டு அவ்வளோதான். ஐயோ என்ன பண்ணலாம்? ஒழிச்சுக்கலாம். என்னடா அதுவே தள்ளி விட்டு அதுவே பார்த்துக்குது. என்னடா அப்படி இப்படி இப்படி பார்க்குது. எவ்வளோ நேரம் பாப்பா? போ கிளம்பு. அவ்வளோதான், நிறுத்தி வச்சுட்டு போயிடுச்சு. சிரிச்சு போ நல்லா. அவ்வளோதான். என்ன பண்ணலான்னா இப்போ எப்படி என்ன இருக்குது இங்கே? கார்கி தேவையில்ல. அந்த கார்டி கீழே தான் இருந்தால் பார்க்கலாம். பிளாங்க்கு வந்து நான் வந்து கீழே போடலான்னு நினச்சிட்ருக்கேன். கடைசியில் பார்த்தா இங்கே சத்தம் போட்டேன். கீழே சத்தம் போட்டு கிழவி கீழே அனுப்பலான்னு பார்த்தா கிழவி உஷாரா இங்கேயே சத்தம் போட்டு கேட்டு வந்துடுச்சு. கிழவி கிளம்பு, கிளம்பு, டைம் ஆகுது, கிளம்பு. என்னங்க பேட் வச்சு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு? ஐடென்சிக் விளையாடணுமான்னு கேட்குது. எங்களுக்கு ஒரு வேலை இல்லை பாரு. உங்கள் வீட்டில் வந்து ஐடென்சிக் விளையாடிட்டு இருப்போம் பாரு. கார்கி. சரி கார்கியை இப்படி போட்டு பார்க்கலாமா? வேணாம், இங்கே அப்படியே உடஞ்சி விழுந்துடும். ட்ராப் இருக்குங்க. என்ன பண்ணலாம்? கதவு முடியாச்சு. சூப்பரு. இப்போ ட்ராப்பில் போடலாமா? போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துடுங்க கழுவி சத்தம் கேட்டு. அப்படியே மேலே போயிட்டு இங்கே அப்படியே கீழே குமிச்சிடலாங்க. இங்கே போட்டுடலாம் கார்கியை. எனக்கு தெரிஞ்சு போடலான்னு நினைக்கிறேன்.
ஐயோ கீழே குதிச்சிட்டேங்க. ஐயோ கார்கியை போட புள்ள கீழே குதிச்சிட்டேங்க. ஐயோ கழுவி வந்துருச்சுங்க. ஓ வாங்கினாங்க. ஏங்க டே 3ங்க. நீங்க ஏன் தப்பிச்சே ஆகணுங்க. இன்னும் 2 days ஆகவே கூடாதுங்க. அப்புறம் பேட் எண்டிங் வந்துருங்க. கேள்வி போட்டு நம்ம கொண்டுருங்க. அதனால தாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? கேள்வி வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. கேள்வி கக்கூஸில் இருக்கியா? இல்லையே. ஐயோ வந்துருச்சுங்க. கக்கூஸ்னு சொன்னாலே வந்துருங்க. இதுக்கு கிரானைட் பேர் வச்சது போல கக்கூஸ் தாண்டின்னு பேர் வச்சிடலாம். கக்கூஸ்னு சொன்னாலே வந்துடும். இந்த ட்ரிப் நல்லா இருக்குங்க. அந்த கேள்வி வச்சுட்டா கேள்வி தப்பிச்சு வந்துடும். வா வா தோத்து. நீ எவ்வளோ நேரம் தோத்துறேன் நானும் பார்க்குறேன். வா 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 எவ்வளோ நேரம் தோத்துறேன் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம காரப்பே ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காரப்பே ஓப்பன் பண்ணிடலாம். டிக்கியா ஓகே. வாட்டர் பண்ணுவாங்க பக்காங்க. வாட்டர் மிலன்ல சம்திங் இஸ் மிஸ்டேக் ப்ளீஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கேள்வி இங்கே கூப்பிட்டுலாம். இங்கே அப்படியே கேள்வி வருங்க. அப்படியே கூட நடந்து வரும். அப்படியே கதவை சாத்தி லாக் போட்டுருணும். கேள்வி கொஞ்ச நேரம் ஏசி காற்று நல்லா வரும். தூங்கு சரியா? அப்படிக்கு குனிஞ்சு இப்படி வரணுங்க. இந்த சைடு வாட்டர் மிலான் கட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும்ல. நான் கூட ஆளை வெட்டுற மாதிரி மிஷின் இருக்குன்னு சொன்னேன். கேள்வி போயிடுச்சுங்க. ஏசியில் தூங்கிடுச்சுங்க கேள்வி. அவ்வளோதாங்க. என்ன இருக்கு? ஸ்பார்க் பிளக்கா? ஐயோ இதெல்லாம் கார் எஸ்கேப்புங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் தேவையில்லைங்க. ஸ்பார்க் பிளக்லாம் டோர் எஸ்கேப்புக்கு தேவையானதை மட்டும் பிடிக்க வேண்டாம். இப்போ என்னடா இருக்கு? ஏதாவது இருக்கா இங்க? பிளே ஹவுஸ் கீயா? பிளே ஹவுஸ் கீயை வச்சு அந்த காக்வில் தேவை நமக்கு. அப்பதான் அந்த பிளே ஹவுஸ் கீக்குள்ள இருக்கு ஏதாவது இருக்கும். இத்தனோண்டு இருக்குங்களேங்க. இதுதான் பிளே ஹவுஸ் கீயா. அப்படியே உள்ள போயிட்டு காக்வில் வேணும். அது பார்க்கணும். அதனால சரி கீழே வச்சுக்கணும். அப்படியே கீழே வச்சு இப்படிங்க வந்துடலாம். அவ்வளோதான். இந்த சைடு என்ன இருக்கு? வாட்டர் மெலான் இருக்கு. அது ஃப்ரீஸ் ட்ராப்பிங்க. வாட்டர் மெலான்னு சொல்கிறோம் பாரு. அது கேள்வி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. காக்கா கிட்ட என்ன இருக்கு? காகுவிலா? காகுவில் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சார் சத்தம் போட்டுருவோம். இதுக்கோ கேள்வி எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கீழே போய் திறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஸ்பைடர் இருக்குல்ல, ஏஞ்சலினா ஸ்பைடர், அங்கே போய் திறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கீழே போயிடலாங்க வாங்க. அவ்வளோதான் கீழே குதிச்சிட்டான். அவ்வளோதான் கீழே குதி. இல்லை சாக்கடையிலே குளியல் போடுற ஒரே இடம் தான். சாக்கடை நான் இங்கே சாக்கடையிலே இருக்குங்க. கரெக்டாக போதுங்க. போயிடுச்சு. எப்படி போச்சு? இதுதான் போயிருக்குங்க. போது பாருங்க. சனிங்க வீட்டானே என்ன கையில போட்டு ஒதுக்கினது. இது கொல்ல மீதான் நல்லா இருக்குங்க. ஆனா இது கொல்ல முடியாது. சாகா எடுத்துட்டு சனியா. இந்த சைடு இங்கேதான் இருக்கு. அதான் பாக்குறேன். என்ன இருக்குடா வந்து மாஸ்டர் கீங்க ஒரு லெவலுங்க. மாஸ்டர் கீ தேவைங்க. டோர் எஸ்கேப்க்கு மெயின். இப்ப இது வேற எங்க இருக்குன்னு பாருங்க. என்னங்க கேள்வி கதவை பக்கம் உடச்சிட்டு இருக்கு. இந்த ஏஞ்சலினா ஸ்பைடர் போயிடுச்சுங்க. எப்படி போகுது? நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஓடிடலாமா? ஐயோ திருப்பி பாக்குதுங்க. வேணாங்க, ரிஸ்க் எடுக்கிறது தேவையில்லாம இருக்கும். நம்ம அப்படியே இங்கே இருக்கலாம். ஐயோட்டு நடிச்சு வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. இல்ல எங்க இருக்குது ஏஞ்சலினா ஸ்பைடர்?
ஏ ஸ்பைடரு, எங்க இருக்க ஸ்பைடரு? இங்க ஓட்டியா போய் பயந்துட்டு? அவ்வளோ பயமா என்ன பார்த்தா? இங்க எல்லாமே என்ன பார்த்து பயந்துட்டுங்க, எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. அவ்வளோ தைரியசாலியாடா நான். சரி, அது இருக்கட்டும். கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இருக்கா? நான் அதிகம் போய் சரி விடு, கேள்வி இல்லை. மறுபடியும் இந்த கேள்விக்கு ஒரு ஏசி ஏற்பட்டுற வேண்டியதான். கேள்வி வா, உனக்கு ஒரு ஏசி, ஜில்லு ஜில்லுன்னு ஒரு ஏசி இருக்கும், அங்கே குளியல் போட்டுடலாம் வா. சரி, தூக்கத்தை போட்டுடலாம் வா. வருதுங்க வருதுங்க, கதவு திறந்து வருதுடா. வருதுங்க வருதுங்க, குடு குடுன்னு ஓடி வருதுங்க. ஏசி ரூமான்னு. ஓசியில் ஏசி காற்று வேணுமா? உள்ள போ. அவ்வளோதான், கதவை மட்டும் லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கிளம்பலாம். ஒரு மாஸ்டர் கீ கரெக்டாக போட்டோம். வேற என்ன இருக்கு? அவ்வளோதாங்க, எஸ்கேப் பண்ணிடலாங்க. பக்காங்க. கேள்வி சுத்தினா நம்ம ஓடிட்டோங்க. கேள்வி தூங்க ஓகுதியா? நாங்களாம் தப்பிச்சு 6.5 மாசம் ஆச்சு. தை எண்டு வந்தாச்சுங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.